ஹலோ மை டியர் லிஸ்னர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்றதை பற்றி பேசிடுவோமா? ரொம்ப எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க. இன்ஃபேக்ட் நம்மள பாதி பேர் தான் இதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஹவு டு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்குலாமாமா பேசணும் அப்படின்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணுறது, பேச வேண்டியதாக இருக்கே. சரி பார்ப்போமா. அப்ரிஷியேட்னா என்ன? வாழ்த்துறது. செமையாக பண்ணியிருக்க, சூப்பராக பண்ணியிருக்க, சூப்பர்டா, வெல் டன், வெரி குட், நல்லா இருக்கு, சூப்பர்மா, அப்படிலாம் சொல்கிறோம். இதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணுமா? ஒரு ஆசிரியராக இருக்கணுமா என்ன? இல்லை ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கணுமா? கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் சொல்கிறேன்னு கேளுங்களேன். இப்போது நான் பேசிகிட்டு இருக்கேன், கேட்குற உங்களில் எத்தனையோ பேர் ஸ்டாஃப்ஸாக இருக்கலாம், இல்லை என்ன மாதிரி இன்னொரு சக லிசனர் பாட்காஸ்டராக இருக்கலாம், இல்லை என்னோடய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், இந்த மாதிரி யாராவது இருக்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி வேணும், ஒரு டெசிக்னேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. சிம்பிள். அப்ரிஷியேட் பண்ணணும்னா பிடிக்கணும். ஓகே, உங்கள் வயதுக்கே வர டெய்லியும் சாப்பிட்றோம்ல, நமக்கு பிடிச்ச மாதிரி தான் சாப்பிட்றோம். பிடிக்கலாமா? நல்லாவே இல்லை, என்ன சமைச்சிருக்க, என்ன சட்னியில் எவ்வளோ உப்பு, இது என்ன சலன்னு இருக்கு, சூடே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிடிச்சிருந்தா இன்னைக்கு இனி ஒரு தோசை ப்ளீஸ் அப்படின்னு கேட்டு சாப்பிடணும். என்னைக்காவது உங்கள் அம்மா கிட்ட, அம்மா செம்மையாக இருக்கும், சூப்பராக செஞ்சுருக்கம்மா, தேங்க்யூம்மா, லவ் யூம்மா, இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்களா? கேட்டுட்ருக்க பாதி பேரில் சொன்னது இல்லைல்ல. இது ஒரு கைண்ட் ஆஃப் அப்ரிஷியேஷன் தானே, சொல்லலாமே. உங்கள் குழந்தைங்க சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணுவாங்க. இந்த உலகத்தில் சாதிக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. சில பேருக்கு டக்குன்னு நடக்கலாம், சில பேருக்கு கொஞ்சம் நாட்கள் கழித்து நடக்கலாம். இந்த மொமெண்ட்டில் வாழ்கிற போது, இந்த நிமிஷத்தில் அந்த குழந்தை செய்கிறத அப்ரிஷியேட் பண்ணுவோமே. ஒரு சின்ன விஷயம் ஏதாவது அழகாக செஞ்சுருக்கலாம், அதை அப்ரிஷியேட் பண்ணுங்க. சூப்பர்டா கண்ணா, நல்லா பண்ணுற, இனியும் நல்லா ட்ரை பண்ணலாம். நம்ம கூட படிக்கிற ஃப்ரெண்ட், இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பண்ணியிருக்கலாம். நீங்கள் கடந்து வரும்போது யாராவது ஒருத்தங்க அழகாக பேசுகிறாங்க, உங்ககிட்ட அழகாக பேசியிருக்காங்க, இல்லை ஏதாவது ஒரு கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நைஸ் ஜாப், வெல் டன், நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லாமல் இல்லை, அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு மனசு தான் நமக்கு இல்லை. அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தில்லு வேணுங்க, மனசு வேணும். தில்லுன்றதை விட மனசு வேணும். மனம் இருந்தால் மார்க் பந்து. ஓகேவா? ஸோ நீங்கள் க்ராஸ் பண்ணுற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு தயங்காது. நத்திங் இஸ் நெவர் லேட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. இத்தனை நாள் இதே போயிட்டு இன்னையிலேருந்து ட்ரை பண்ணுவோமா? அப்ரிஷியேட் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நீங்கள் பண்ணுறவங்களும் சந்தோஷப்படுவாங்க. ஸோ அது இன்னும் அந்த விஷயத்த அழகாக்கும். அவங்களும் நிறைய ட்ரை பண்ணுவாங்க, உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான எனர்ஜி தரும். சரிங்களா? ஸோ அப்ரிஷியேட் பண்ணுவோம், நம்மளும் சந்தோஷமாக இருக்கும், மற்றவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்குவோம். ஸோ மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்குற வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிஞ்சா நல்லா இருந்தா என்னையும் அப்ரிஷியேட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.